தாம்பரம் அருகே சிக்னலில் நின்ற கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே பெருங்குளத்தூர் ஏரிக்கரை சிக்னல் அருகே நின்றிருந்த கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வண்டலூரில் இருந்து தாம்பரம் நோக்கி வருகின்ற ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருந்தன. இந்த நிலையில் பெருங்குளத்தூர் ஏரிக்கரை சிக்னலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அப்போது உளுந்தூர்பேட்டையிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து அந்த கார் மீது மோதியதில் அந்த கார் அதுக்கு முன்பு நின்றிருந்த மற்றொரு கார் மீது மோதியது. அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருச்சியிலிருந்து தாம்பரம் நோக்கி குடும்பத்தினருடன் வந்து கொண்டிருந்த அந்த காரில் இருந்த நபர்கள் இந்த விபத்து காரணமாக அதிர்ச்சி அடைந்தார்கள். காரின் பின்பக்கம் கண்ணாடி உடைந்த நிலையில் அரசு பேருந்து வந்த பயணிகள் இறக்கிடப்பட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் கார் உரிமையாளருக்கும் அந்த பகுதியில் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் மோதியதாக ஓட்டுநர் தெரிவித்தார். இருப்பினும் அதன் பிறகு அந்த பேருந்து புறப்பட்டு செல்லும் போது பிரேக் பிடித்ததால் ஓட்டுநர் கவனக்குறைவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.